தற்பொழுது கனோலா விதைகளுக்கான ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை இப்பொழுது சீனா குறைத்திருக்கின்றது. அது 15% குறைக்கப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே கனடா விதித்திருந்த இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரியும் இப்பொழுது மிக குறைந்த அளவு என்ற நிலையில் 6.1% குறைக்கப்படுவதாக மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். டக்ஃபோர்ட் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். தான் காணியுடன் கதைக்கவில்லை, ஆனால் சீனாவிலிருந்து வாகனங்கள் கொண்டு வருவதானால் இங்கே பலரும் தொழில் இழப்பார்கள், நாங்கள் இது பற்றியெல்லாம் கதைக்க வேண்டும் என்று. ஏற்கனவே கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகன் நிலை என்பது சீனாவினுடைய தலையீடு குறித்த பல விடயங்களை மையப்படுத்தி அமைந்திருந்தது. அத்தோடு கனேடியர்களுக்கு மரண தண்டனை விதித்த சம்பவங்கள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு வரலாற்றில் கசப்பான அனுபவங்களை சீனாவோடு கொண்டதாக அமைந்திருந்தது. ஆனால் மாகாணி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திடுகின்ற பொழுது இந்த விடயங்களை குறிப்பிடாமல் விடுவாரா என்று நினைத்த பொழுது இதற்கான சிவப்பு எல்லை, எந்தளவு எல்லை வரை சீனா செல்லலாம் என்பதையும் அவர் குறிப்பிட்டு அதனை சீனா ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கின்றார். இந்த விடயங்களில் தலையிடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை. உண்மையிலேயே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான இவ்வாறான முருகல் நிலை வந்தது. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே உள்ள ஆட்கடத்தல் அல்லது ஆட்களை பிடித்தல் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனாவின் பிறவெளியே ஒரு பெரிய பணக்கார பெண்மணியை அவர் தொழில்நுட்ப, அதாவது தொலைபேசி தொழில்நுட்பத்துறையின் ஒரு பெரிய நிலையில் இருந்தவரை கைது செய்ய கூறி அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை கனடா செய்ததுதான் அந்த முறிவுக்கான காரணம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த ஒரு உறவு நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் நிச்சயமாக கனடா என்பது அது குறித்த கர்சனையை கொண்டிருக்கும் என்று சொன்னால், கனடாவை சீனா ஒரு தளமாக அமெரிக்காவை உளவு பார்ப்பதற்கு பாவிக்குமாக இருந்தால் நிலைமை மிக மிக மோசமடையும். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். உலகில் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி, குறிப்பாக கனேடியர்கள் இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். உலக நாடுகளும் கனடா என்ன செய்ய போகின்றது என்ற ஒரு உன்னிப்பில் இந்த கவனத்தை செலுத்தி வந்திருந்தார்கள். இந்த சூழலில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கனேடிய பிரதமர் மாகாணியினுடைய சீன விஜயம் பற்றியும், சீன ஜனாதிபதியோடு இடம்பெற்ற சந்திப்பு, அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் குறித்தும் பேச இருக்கின்றோம். உலக நாடுகள் பலவும் கனடாவை ஒரு முன்னுதாரணமாக கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரித்தானியா தலைமையிலான சில நாடுகள் இப்பொழுதே கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஏற்கனவே சீனாவினுடைய அணுகுமுறை என்பது உலகினுடைய நட்பு நாடாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் செயற்படுகின்ற நிலையில் இப்பொழுது பல நாடுகளும் சீனாவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த உலக வர்த்தக ஒழுங்கை மாற்றக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு ஒரு ஆரம்ப கர்த்தாவாக கனடா அமைந்திருப்பதுதான் இங்கே உலகினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. தற்பொழுது கனோலா விதைகளுக்கான ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை இப்பொழுது சீனா குறைத்திருக்கின்றது. அது 15% குறைக்கப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே கனடா விதித்திருந்த இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரியும் இப்பொழுது மிக குறைந்த அளவு என்ற நிலையில் 6.1% குறைக்கப்படுவதாக மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் முக்கியமாக குறிப்பிடலாம். ஆனால் இந்த விடயத்தை அமெரிக்கா எவ்வாறு பார்க்க போகின்றது? அமெரிக்கா எதிர்வரும் காலங்களில் கனடாவின் மீதான அழுத்தங்களை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா போன்ற பல கேள்விகள் இன்றைய சூழலில் எழுந்திருக்கின்றன. இதற்கு கனேடியர்கள் தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பயணம். இந்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அது இப்பொழுது நிறைவேறி இருக்கின்றது. இது ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கலாமா? நிச்சயமாக. இது உண்மையிலேயே நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஒரு 2 அயலவர்கள் அல்லது 2 உடன் பிறந்த சகோதரர்கள், இப்பொழுது ஒரு சகோதரன் தனது மூத்த சகோதரனை விட்டு வேறு ஒருவரிடம், இருவரும் இணையாக இருந்தவர்கள், உலகத்திற்கே அல்லது ஒரு குடும்பங்களுக்கு இருவருமே ஒரு உதாரணமாக இருந்தவர்கள். இப்பொழுது ஒரு சகோதரன் அவரை விட்டு சென்று வேறு இடத்தில்
ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார். இதற்கான காரணம் அங்கே ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி. ஆனால் இது ஒரு கயிற்றில் நடப்பது போல இந்த தின் லைன் டிப்ளோமேட்டிக் என்பார்கள். ராஜதந்திரத்தில் மிகவும் அவதானமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். அல்லது கனடா பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை, நீங்கள் கேள்வியில் கேட்டது போல. ஆனால் அதில் காணி வெற்றி பெற்றிருக்கின்றார் இன்றைய தேதியில் என்று கூற வேண்டும். என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரங்கள் இந்த விடயத்தின் பொழுது கதைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் அது பற்றி கதைக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த கனோலா எண்ணெய் அல்லது கனோலா விதைகளின் ஏற்றுமதியில் விதிக்கப்பட்ட வரி என்பது மிக மிக குறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரி 15% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதியீடாக மாகாணி அவர்கள் அந்த சீன கார்களுக்கு, சீன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு விதிக்கப்பட்டிருந்த மின்சார கார்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை குறைத்திருக்கின்றார். ஒரு இலக்கோடு மிகவும் ஒரு ராஜதந்திரமான முறையில் 49,000 கார்கள் வருடத்திற்கு அனுமதிக்கப்படும், அவைக்கு 15% வரி விதிக்கப்படும் என்று முதல் 100% இருந்த வரிகள் இரண்டு பக்கமும். எனவே இது ஒரு மிகவும் வெற்றிகரமான விடயம் என்று சொன்னால் இந்த ஓட்டோ மேக்கர்ஸ் எனப்படுகின்ற வாகன தயாரிப்பாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே இது தொடர்பான ஒரு கிளகிப்பு நிலை இருந்தது. சில வேளைகளில் காணியவர்கள் ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் இங்கே தொழில்கள் குறையும், அல்லது அவர்கள் இங்கே வந்து வாகனங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது அவர் 2% அதாவது கனடாவின் வருட தேவையில் 2% வாகனங்களைத்தான் சீனாவில் இருந்து பெறப்போகின்றார். 49,000 வாகனங்கள் என்பன மிக மிக ஒரு எந்தவித ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு தொகை. எனவே ஆனால் இப்பொழுது இந்த கனோலா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விவசாயிகள் மாகாணி அவர்களுடைய பயணத்தின் போது ஒரு கோரிக்கையாகவே முன்வைத்திருந்தார்கள், அல்லது தாங்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும் என்ற அளவுக்கு அதனுடைய பாரதூரத்தன்மை இருந்தது. இப்பொழுது 85% இருந்து 15% குறைக்கப்படுவது என்பது எவ்வாறான தாக்கத்தை கனேடிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக விவசாயிகள் அடையக்கூடிய நன்மைகள் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, இது முதற்கட்டமாக ஏற்றுமதியை அதிகரிக்கும். 85% 15% வருகின்ற பொழுது ஏற்றுமதி என்பது அதிகரிக்கப்படும். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக அவர்களுடைய வருமானம் பெருகும். அதாவது இப்பொழுது அங்கே இந்த கனோலா எண்ணெய் விதை விதைப்பவர்கள் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் கணக்கில் தான் விதைப்பார்கள். அவ்வாறான அந்த ஃபார்ம்கள் தான் இருக்கின்றன இந்த அதாவது கனடாவின் பல பகுதிகளிலும். மற்றது இந்த ஒரு எதிர்பாராத நிலை இருந்ததை குறைக்கும். அதாவது எதிர்பாராத தன்மை என்பது இருந்தது, எவ்வாறு இந்த விடயம் போகும், எவ்வாறு இருக்கும் என்று. எனவே அது தொடர்பான விடயத்தில் அந்த இவர்களை பொறுத்தவரையில், அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையில் வெற்றி. அதே போல இப்பொழுது டக்ஃபோர்ட் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். தான் காணியுடன் கதைக்கவில்லை, ஆனால் சீனாவிலிருந்து வாகனங்கள் கொண்டு வருவதானால் இங்கே பலரும் தொழில் இழப்பார்கள், நாங்கள் இது பற்றியெல்லாம் கதைக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது 49,000 என்ற இலக்கு என்பது 2% வாகனங்களே, அதாவது கனடாவில் வருடாந்தம் கொள்வனவு செய்யப்படுகின்ற வாகனங்களே 2% என்கின்ற பொழுது அது ஒரு போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த 49,000 வாகனங்களுக்கும் முந்தி அனுபவிப்பவர்கள் கூடவாக இருக்கும் என்றால் விலைகள் மிகவும் குறைவாக இருக்கும் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களை விட. மற்றது இந்த இவர்களுக்கு, அதாவது வாகனங்களை தெரிவு செய்வர்களுக்கான ஒரு தெரிவாகவும் போகும். இப்பொழுது எவ்வாறு கூறலாம் என்றால் 49,000 வாகனங்களில் சில வேளைகளில் ஒரு 5 விதமான வாகனங்கள் 10,000 வரலாம். 5 அங்கே சந்தையில் முதலில் உள்ள வாகனங்கள். எனவே அந்த தெரிவுகள் என்பன கூடுகின்ற பொழுது பேருந்து அவற்றிற்கான வரி என்பது கூடுவாக இருக்கலாம். இப்ப 49,000 வாகனங்களுக்கு மேலே எடுப்பதானால் அதற்குரிய வரி 25% இருந்தாலும் சில வேளைகளில் அந்த வாகனங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் சந்தையை பாதிக்காது. ஏனென்றால் விலை என்பது ஏறத்தளவு கனடாவில் எடுக்கக்கூடிய வாகனங்களாக தான் இருக்கும். முதல் அந்த 49,000 வாகனங்களை விட மிகுதி வாகனங்கள்.
எனவே அந்த இரண்டு பக்கமும் வெற்றி பெற்ற ஒரு விடயமாகவும், அதாவது இப்ப இந்த விவசாயிகளை பொறுத்தவரையில் ஏற்றுமதி என்பது மிகவும் அதிகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். மற்றது அவர்களுக்கான அந்த சீன சந்தை என்பது மீண்டும் திறந்திருக்கின்றது. இந்த சீன சந்தை என்பது திறக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே மாகாணி அவர்கள் மறைமுகமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா ஆரம்பித்த வர்த்தக போரின் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று. அதே நேரத்தில் மறுபுறத்தில் இந்த வர்த்தக கதவு என்பது திறக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசிய விடயத்தில் இதுவும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. கனடாவு இன்றி அமெரிக்காவினால் செயற்பட முடியாது என்ற ஒரு நிலை மீண்டும் இப்பொழுது தலை தூக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்கின்றோம். இதனை அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது? அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுமா? தொடர்ந்து கனடா அமெரிக்கா உறவு என்பது எந்த நிலையில் செல்லும் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்? இல்ல இது ஒரு முக்கியமான கேள்விதான். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். அதாவது நிச்சயமாக இந்த எண்ணிக்கை என்பது இப்ப 49,000 என்பதும் 50,000 என்பதும் வித்தியாசத்தை தரும். 50,000 என்று இருந்தால் அது பெரிய தொகையாக இருந்திருக்கும். இது அந்த செருப்பு விற்கின்ற விலை போல. 999 மாதிரி. ஆமாம். 999 அதே மாதிரி தான் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பார்ப்பவர்களுக்கு உடனடியாக ஒரு இதை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தன்மையை குறைக்கும். அதே மறுபக்கமாக நிச்சயமாக அவர்கள் இப்பொழுது சொல்லலாம் கனடாவில் இருந்து இப்ப ஏற்கனவே சொல்லிவிட்டார் கனடாவில் இருந்து தங்களுக்கு வாகனங்கள் தேவையில்லை என்று. ஆனால் அது சாத்தியமா என்றால் இல்லை என்றால் ஃபோர்ட் என்கின்ற பாரிய வாகன தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் கூறுகின்றார், அல்லது செயலாளர் நாயகம் கூறுகின்றார், கனடாவின் சந்தை, மெக்சிகோவின் சந்தை மற்றும் அவர்களின் உற்பத்தி என்பது நாங்கள் அமெரிக்காவில் வாகனங்களை தயாரிப்பதற்கு நிச்சயமாக தேவையானது என்று. எனவே தொடரத்தான் போகின்றது. ஆனால் தடங்கல்கள் ஏற்படலாம். இங்கே இன்னும் ஒரு வெற்றியும் அடையப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதையும் கதைக்க வேண்டும் என்னவென்றால் இந்த விசா, அதாவது வருகை தருவதற்கான பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் நிச்சயமாக கனடாவிற்கு பாரிய வெற்றி ஏனென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு சீனரையாவது அமெரிக்கா செல்ல போகின்றீர்களானால் அவர்கள் அமெரிக்காவில் சென்று செலவழிக்கின்ற பணம் என்பது சும்மா அவர்கள் கேம்பிளிங் என்கின்ற சூதாட்டத்தில் ஒரு பொழுதுபோக்கு தன்மை அதிகம் கொண்டவர்கள், அல்லது அதில் அதிகம் பணத்தை செலவிடக்கூடியவர்கள். அந்த வகையில் அவர்களுடைய பயணம் என்பது அமெரிக்கா நோக்கியதாக லாஸ் வேகஸ் அல்லது வேறு இடங்களுக்கு நெவிடா போன்ற இடங்களுக்கு நோக்கியதாகவும் அல்லது நியூயோர்க்கை பார்க்க வேண்டும் அல்லது அமெரிக்காவை பார்க்க வேண்டும் என்றதாகவும் வந்தவர்களின் தொகை என்பது குறைந்து வந்தது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. அவர்கள் கனடாவை நோக்கி வரக்கூடிய தன்மை என்பது அதிகரித்திருக்கின்றது. இதன் மூலம் கனடியன் பொருளாதாரம் என்பதும் நிச்சயமாக ஒரு அதாவது இந்த வியாபாரத்துறை என்பது நிச்சயமாக முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. உல்லாச பயணத்துறை சார்ந்த வியாபாரத்துறைகளும் சாதாரண வியாபாரத்துறைகளும். இதில் மிக முக்கியமான விடயம், நீங்கள் பாதுகாப்பு கரிசனை குறித்து முதலில் தொட்டு சென்றீர்கள். ஏற்கனவே கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலை என்பது சீனாவினுடைய தலையீடு குறித்த பல விடயங்களை மையப்படுத்தி அமைந்திருந்தது. அத்தோடு கனடியர்களுக்கு மரண தண்டனை விதித்த சம்பவங்கள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு வரலாற்றில் கசப்பான அனுபவங்களை சீனாவோடு கொண்டதாக அமைந்திருந்தது. ஆனால் மாகாணி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திடுகின்ற பொழுது இந்த விடயங்களை குறிப்பிடாமல் விடுவாரா என்று நினைத்த பொழுது இதற்கான சிவப்பு எல்லை, எந்தளவு எல்லை வரை சீனா செல்லலாம் என்பதையும் அவர் குறிப்பிட்டு அதனை சீனா ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கின்றார். இந்த விடயங்களில் தலையிடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் இப்பொழுது முன்னர் குறிப்பிட்ட விடயம், சீனர்கள் கூடுதலாக இங்கே வருகின்ற பொழுது பொருளாதாரம் மேம்படுகின்ற அதே நேரத்தில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயமும் ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது அல்லவா? இதனை எவ்வாறு கனடா கையாளும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இருக்கின்ற இங்கே அந்த இருப்பதற்கு வருகின்ற சீனர்கள் மத்தியில் தான் அவ்வாறான பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. உல்லாச பயணிகளாக வருகின்ற சீனர்களிடையே அவ்வாறான நிலைமை என்பது அடையாளம் காணப்படவில்லை. நிச்சயமாக இந்த அதாவது சட்டவிரோதமான போலீஸ் காவல் நிலையங்களை வைத்திருத்தல் போன்றவை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட உண்மையிலேயே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான இவ்வாறான முருகல் நிலை வந்தது. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே உள்ள ஆட்கடத்தல் அல்லது ஆட்களை பிடித்தல் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனாவின் ஒரு பெரிய பணக்கார பெண்மணியை அவர் தொழில்நுட்ப, அதாவது தொலைபேசி தொழில்நுட்பத்துறையின் ஒரு பெரிய நிலையில் இருந்தவரை கைது செய்ய கூறி அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை கனடா செய்ததுதான் அந்த முறிவுக்கான காரணம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த ஒரு உறவு நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில்
நிச்சயமாக கனடா என்பது அது குறித்த கரிசனையை கொண்டிருக்கும் என்று சொன்னால், கனடாவை சீனா ஒரு தளமாக அமெரிக்காவை உளவு பார்ப்பதற்கு பாவிக்குமாக இருந்தால் நிலைமை மிக மிக மோசமடையும். ம்ஹ்ம். எனவே அது குறித்த நிலைகளில் அவர்கள் கவனத்தை செலுத்துவார்கள். இவ்வாறு நாங்கள் கூறலாம். அதாவது கனடாவிலேயே நடைபெற்ற பெரிய செயல் அல்லது சீனாவிற்கான செயல் என்பது நான் நினைக்கிறேன் எக்ஸோன் என்கின்ற ஒரு எண்ணெய் நிறுவனத்தை ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் ஒரு சீன கம்பெனிக்கு வித்திருந்தார் $15 பில்லியன். அதன் மூலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், கேல்கரி அண்மையில் கொடுக்கப்பட்ட நிலம் என்பது பாரிய நிலம். ம். அது அது ஒரு தவறாகத்தான் கருதப்படுகின்றது. ஆனால் இந்த லொபியிஸ்ட் எனப்படுகின்ற காசுக்கு வேலை செய்பவர்களின் திறனால் அது நடைபெற்றதான ஒரு கருத்தியலும் இருக்கின்றது. அவ்வாறான இந்த நில கொள்வனவுகள் அல்லது எல்லை பகுதிகளில் சீன தொழில் அல்லது சீனர்களின் நடமாட்டங்கள் அல்லது சீன தொழிற்சாலைகள் போன்றவற்றை அமைத்தல் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக கனடா அவதானமாக எடுக்கும். அத்தோடு கனடா கூட தனது பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துகின்றது. இந்த பாதுகாப்பு துறையினர் இந்த விவகாரங்களில் தவறுகள் நடைபெறாமல் பார்ப்பார்கள் என நம்பத்தான் ம்ஹ்ம். முடியும் ஒழிய, ஆனால் நிச்சயமாக ஆபத்தொன்று அங்கே இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐய கருத்தும் இல்லை. ம்ஹ்ம். உலகம் வேகமாக மாறி வருகின்றது என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது காணி அடிக்கடி பேசி வருவதை பார்க்கின்றோம். அவர் சீனாவிலும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு இணங்க இந்த நகர்வு பார்க்கப்படுகின்ற பொழுதிலும், இப்பொழுது பிரித்தானியா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. மாகாணி அவர்கள் ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து தாங்களும் சீன ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு முன்னணி நாடுகள் சீனா பக்கம் செல்வது என்பது இந்த உலக மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக பார்க்கலாமா? இதனை இந்த நாடுகள் எவ்வாறு கையாளப் போகின்றன? இங்கே நாங்கள் முதலில் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டிய விடயம், உலகம் மாறிவிட்டது. மாறப்போகின்றதல்ல, மாறிவிட்டது. ம்ஹ்ம். அதற்குரிய நடவடிக்கைகளை அமெரிக்கா தான் எடுக்கின்றது. அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பன உலகை மாற்றி வருகின்றன. அவர்கள் இப்பொழுது இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்பதை இந்த நேட்டோ என்கின்ற அமைப்பு இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகின்றது. அல்லது நேட்டோ என்கின்ற அமைப்பில் அமெரிக்கா வெளியேறுமா என்பதை கூட தீர்மானிக்க போகின்றது. என்றால் ஒரு சகோதர நாட்டிற்கே சண்டை பிடிக்கின்ற நிலைக்கு அமெரிக்கா செல்கின்றது. இந்த நிலையில் நேட்டோவின் ஏனைய அங்கத்துவ நாடுகளான ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா போன்றவை கூட சீனாவுடன் உறவுக்கு சென்றாலும் நேட்டோ என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் வரை நிச்சயமாக உலகம் மாறுபட்டாலும் இந்த பதட்டமில்லாத உறவு என்பது செல்லும். ஏனென்று சொன்னால் சீனா ஒரு நேட்டோ சார்ந்த நாடல்ல, அல்லது நேட்டோவின் அங்கத்துவ நாடல்ல. சீனா தனித்துவமான ஒரு ஆசிய நாடு. எனவே இப்பொழுது இவர்களிடையே இருக்கின்ற ஒரே ஒரு பலம் நேட்டோ. அந்த நேட்டோ என்பதை எவ்வாறு பாதுகாக்கப் போகின்றார்களோ அதன் மூலம்தான் இந்த உறவு என்பதை பலப்படுத்த முடியும். ஆம், மாக்காணி அவர்களை மாத்திரம் உதாரணம் காட்டவில்லை. இதில் நாங்கள் இந்த சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர் கூட மாக்காணியின் கருத்தை ஒத்த கருத்தையை கொண்டவராகவும் அவர் கூட சொல்லி இருக்கின்றார், உலகம் மாறிவிட்டது, மல்டி போலர் லீடர்ஷிப்பை தேடிக்கொண்டிருக்கின்றோம், அது நல்ல நிலையை கொண்டு வருமா பாதக நிலையை கொண்டு வருமா என்கின்றது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் என்பது சில விடயங்களை நூற்றாண்டுக்கு ஒரு முறை கற்றுத்தந்து கொண்டு செல்கின்றது. இப்பொழுது பார்த்தால் யாருமே நம்பவில்லை. நாங்கள் அதாவது செவ்வாய்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கின்றோம், ஏஐ என்கின்ற தொழில்நுட்பம் எங்கேயோ சென்று விட்டது. இருந்தாலும் இந்த கோவிட் மனிதனுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு சொல்லிருக்கின்றது, நாங்கள் இருக்கின்றோம். அதாவது இயற்கை பிரபஞ்சம் புதிதாய் தருகின்றது. அதே போல இந்த சண்டைகள் கூட இவ்வாறு சிறு சிறு சண்டைகளாக தொடங்கித்தான் உலகப் போர்கள் வந்தன. உலகப் போர் நடந்த கால பகுதியில் இருக்கின்றோம். அதே போல பொருளாதார நெருக்கடி என்பதிலும் அந்த கிரேட் டிப்ரெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன் என்பது 1929 அமெரிக்காவின் பங்கு சந்தை முற்றாகவே காலி செய்ய, அதாவது ஈடாடியது அல்லது பங்குரோத் நிலைக்கு சென்றது. அவ்வாறான நிலை சென்றுதான் அந்த பொருளாதார முடக்கம் ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் 2026 இருக்கின்றோம். அதே போன்ற ஒரு நிலைக்கு அமெரிக்கா இட்டு செல்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வட்டியை குறை என்ற போன்ற அந்த போலியான மிரட்டல்களை மத்திய வங்கி ஆளுநருக்கு விட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு நோபல் பரிசும் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. நோபல் பரிசு கமிட்டியிடம் அவமானம், அது ஒரு அவமானம். அதாவது வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட கடந்த ஆண்டுக்கான நோபல் பரிசை அந்த பெண்மணியிடமிருந்து இவர் பெற்றிருக்கிறார் அவர் கையால். இதை போல ஒரு அவமானமான விடயம் உலகத்தில் எங்குமே இடம்பெற முடியாது. ஆனால் உலகின் போக்கு என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல நாளும் மாறி வருகின்றது என்பதை
நாங்கள் மாத்திரம் சொல்லவில்லை, இப்பொழுது காணி செல்கின்ற இடமெல்லாம் சொல்லி வருகின்றார், மத்திய தலைவர்களும் சொல்லி வருகின்றார்கள். அதற்காக அவர்கள் தங்களை திடப்படுத்தி வேலை செய்கின்றார்கள். ஆனால் காலம் எங்கே செல்லும், எங்கே கொண்டு எங்களை விடப்போகின்றது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாக எங்கள் முன் இருக்கின்றது. அதற்கான விடை தேடலுக்கான பயணங்களாகத்தான் இவை பார்க்கப்படுகின்றன. ஆனால் கனடாவின் இந்த அல்லது கனேடிய பிரதமர் இது ஒரு அந்த எக்ஸ்பிளிசிட் அதாவது மிகவும் பிரத்யேகமான அழைப்பாகத்தான் இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சாதாரணமாக வாருங்கள் என்று கூப்பிடவில்லை, ஒரு மிகவும் பிரத்யேகமான ஒரு அழைப்பாக விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பேரில் சென்ற காணியவர்கள் மிகவும் அவதானமாக நிலைமையை கையாண்டிருக்கின்றார். கனடாவை அமெரிக்காவின் கோபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கின்றார் என இப்போது நம்புவோம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.